அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் கண்டிப்பாக எனக்கு சர்வை பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல, ஒரு லைஃப் கொடுக்குறீங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இடி உரல்லையாவது ஒரு மிக்சர் ஜார்லையாவது 1 டீஸ்பூன் ஜீரகம், இந்த சாதத்துக்கு தேவையான 2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். ஜீரகம் நல்லா பவுடர் ஆகணும். அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா இடிச்சிக்கலாம். இடிச்சிட்டு பூண்டு 1 2 தட்டிட்டு நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆம்லா பார்த்திங்கனாக்கா பவர் ஹவுஸ் ஆஃப் விட்டமின் சின்னு சொல்லுவாங்க. இதில் விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குதுங்க. விட்டமின் ஏ ஐசைட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கேட்ராக்ட்ஸ் வராமல் பாதுகாக்குது. இது பார்த்திங்கனாக்கா ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஆம்லா நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோமா முடி அவ்வளோ சீக்கிரமே நரைக்காதுங்க. முடி நல்லா நமக்கு அடர்த்தியாக வரும். ஸோ நீங்கள் உணவில் எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் சட்னி மாதிரியோ இல்லது ஊறுகாய் இல்லை இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டுங்க. டைரெக்டாக சாப்பிட பிடிக்காதவங்க இல்லைனா இது அரைச்சி கூட தலைக்கு தேய்ச்சி நம்ம குளிக்கலாம். தூங்கி எழுந்து வெறும் வயிற்றில் இந்த ஆம்லாவோட கருவேப்பில் இஞ்சி சேர்த்து அரைச்சிட்டு அதை வடிகட்டி குடிச்சு பாருங்கள். நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கிது. ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகமாகவே இருக்குதுங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். பருப்புலாம் நிறம் மாறட்டும். 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே மஞ்சள் தூள் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இல்லைனா எல்லாமே கருகி போயிடும். நம்ம இடித்து வச்சுருந்த அந்த மிளகாய் பூண்டு பேஸ்ட்டை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேக விட்டுட்டு பச்சை மணம் போகட்டும். 5 நெல்லிக்காய், 1 மாங்காவை திருவி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா இப்போ நல்லா வெந்துடுச்சு. 3 கப் சாதம் இதில் நான் போட போகிறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் போட்டேன், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். டோட்டலி 2.5 ஸ்பூன் நல்லா கலந்து விட்டுட்டு நான் லஞ்ச் பாக்ஸுக்கு மாற்றிட்டேங்க. என் பொண்ணுக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.